ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். எந்த கடமையும் தமக்கு இல்லாவிடினும் மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காக கர்மங்களில் உற்சாகமாக ஈடுபடுவதாக 23வது ஸ்லோகத்தில் க்ஷீராப்தி சயனன் சாற்றுகின்றார். யதி ஹ்யகம் ந வர்த்தேயம் ஜாது கர்மண்யதந்திரிதः மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யாः பார்த்த சர்வசः. பார்த்தனே, ஜாது ஒருபொழுதும், அகம் நான், அதந்திரிதக சோர்வில்லாமல், கர்மங்களில் எதீன வர்த்தேயம் ஈடுபடாமல் இருந்தால் பெரிய தீங்கு ஏற்படும். மனுஷியாக மனிதர்கள் சர்வசக எல்லா விதங்களிலும் மம வர்த்ம என்னுடைய வழியையே அனுவர்த்தந்தே பின்பற்றுகிறார்கள். மனிதர்கள் கர்மவசத்தால் பல்வேறு பிறப்புகளை அடைகிறார்கள். ஆனால் கமலபத்ராட்சனுக்கு எந்த கர்மமும் இல்லை. நமே கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருகா. என்னை கர்மங்கள் பற்றுவதில்லை, எந்த கர்ம பலனிலும் எனக்கு ஆசையில்லை என்றும், ஜன்ம கர்மச்சமே திவ்யம், என்னுடைய அவதாரமும் செயலும் திவ்யமானது என்றும் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யுகத்தில் வலம்புரி ஆழியான் விளம்புகின்றார். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பிறப்பற்ற பாவன சரித்திரன் பல்வேறு அவதாரங்களை நிகழ்த்துகிறார். உலகில் போடப்படுகின்ற சட்டங்கள் அனைத்தும் மக்களை கட்டுப்படுத்தும், சட்டம் இயற்றியவர்களையும் கட்டுப்படுத்தும். இது உலக நியதி. ஆனால் வேதங்களை உருவாக்கிய வேங்கடரமணனை வேத தர்மங்கள் கட்டுப்படுத்தாது. இருப்பினும் தாம் செயல்களை சிரத்தையுடன் செய்தால்தான் தம்மை பின்பற்றி எல்லோரும் கர்மங்களை செவ்வனே செய்வார்கள். தாமே கர்மம் செய்யாவிட்டால் மக்கள் அனைவரும் கர்மம் செய்யாமல் இருப்பார்கள். இதனால் கலாச்சார சீரழிவு ஏற்பட்டு சமுதாயமே அழிந்துவிடும் என்பதை அழகிய மணவாளன் அறிவுறுத்துகிறார். கௌந்தியனுடைய கடமையையும் செய்ய தூண்டுகிறார். அர்ஜுனா, பீஷ்மரையும் துரோணாச்சாரியரையும் உறவினர்களையும் கொல்வதைக் காட்டிலும் அவர்களோடு யுத்தம் செய்யாமல் பிட்சை ஏற்று உண்பதே மேல் என்று நீ நினைக்கிறாய். ஞான யோகத்தில் ஈடுபட நீ விரும்புகிறாய். கர்மயோகத்தாலும் மன தூய்மை பெற்று நாளடைவில் பரமாத்மாவை அடைய முடியும். சத்ரியனாகிய உன்னுடைய கடமை போரிலே எதிரிகளை வென்று நாட்டை காப்பதாகும். சிறந்த வீரனாகிய நீ ஒரு கோழையைப் போல் யுத்தத்திலிருந்து பின்வாங்கினால் உன்னை பின்பற்றி எல்லோருமே யுத்தத்திலிருந்து பின்வாங்குவார்கள். வீரர்களை உற்சாகப்படுத்துவது அரசகுமாரனாகிய உன்னுடைய கடமை அல்லவா? ஆகையால் நீ யுத்தம் செய்வாயாக. ஞானயோகம் மிகவும் உயர்ந்ததுதான். ஆனால் அதை எல்லோராலும் கடைபிடிக்க இயலாது. புலன்களை கட்டுப்படுத்துவது எல்லோருக்கும் எளிதான காரியம் அல்ல. எனவே மக்கள் அனைவரும் உய்ய வேண்டும் என்பதற்காக கர்மயோகம் உபதேசிக்கப்படுகிறது. ஜனகர், அம்பரீஷன் முதலான ராஜரிஷிகள் எல்லோரும் ராஜ்ய பரிபாலனம் என்ற கர்மத்தை லோக சங்கிரகார்த்தம் செம்மையாக செய்தார்கள். எனவே காண்டீபா, நீ கர்மயோகத்தை கடைபிடிப்பாயாக என்று அஞ்சனவண்ணன் ஆணையிடுகிறார். அருமறை முதல்வனின் ஆணையினால் அனைத்தும் இயங்குகிறது. அவனன்றி ஓர் அணுவும் அசையாது அல்லவா? பயாத் அஸ்மாத் அக்னிஸ்தபதி பயாத் தபதி சூரியः பயாத் இந்திரஷ்ச வாயுஷ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சமः. பரமாத்மாவிலுள்ள பயத்தினாலேயே நெருப்பு எரிகிறது, சூரியன் ஒளிர்கிறான், இந்திரன் மழை பொழிகிறான், காற்று வீசுகிறது, யமன் உயிர்களை கவர்கிறான் என்று கட்டோபனிஷத்தில் கூறப்பட்டுள்ளது. அகில உலகையும் ஆட்டி படைக்கின்ற அகிலாண்ட நாயகன் பூமியில் அவதரித்த போதும் சர்வஜரான அவரே சாஸ்திரங்களில் விதித்த விதிகளின்படி கடமைகளை செய்கிறார். இந்திரனுடைய பிரார்த்தனைக்கு இணங்க மகாபலியிடமிருந்து இந்திரலோகத்தை மீட்டுக் கொடுப்பதற்காக வாமனனாக அவதரித்தார். நெடுமாலே குள்ள வடிவில் தோன்றினார். அனைவருக்கும் அருளையும் பொருளையும் அள்ளி அள்ளி வழங்கின வள்ளல் பெருமான் பலி சக்கரவர்த்தியிடம் யாச்சகம் கேட்க செல்கிறார். பிரம்மச்சாரி வடிவில் செல்லும் பொழுது திருமகளுடன் சென்றால்
அது சாஸ்திர விதிமுறைகளுக்கு முரணானது என்று கூறியும், அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை பிடிவாதமாக அவருடைய மார்பிலே இருந்ததால் ஒரு பெரிய மாந்தோலை போட்டு மார்பை மூடிக்கொள்கிறார். அந்தப்புறத்திலே இருக்கும் அரசியை திரை போட்டு மூடியதாக கருதுமாறு சௌந்தரவல்லியை சமாதானம் செய்கிறார். இவ்வாறு எந்த அவதாரத்திலும் அவர் சாஸ்திர விதியை மதித்து நடக்கிறார். ஏனெனில் தாமே விதிமுறைகளை அனுஷ்டிக்காவிட்டால் தம்மை பின்பற்றி மக்களும் விதிகளை மீறுவார்கள். அதனால் அவர்கள் இவ்வுலக இன்பத்தையும் பரலோக இன்பத்தையும் இழப்பார்கள். எதி ஹ்யகம் நவர்த்தேயம் ஜாதோ கர்மண்யதந்திரிதः மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசः. அவரவர் தம் தம் கடமைகளை முறைப்படி செய்யாவிடில் வர்ண கலப்பு ஏற்பட்டு அழிவு பாதையில் செல்ல நேரிடும் என்பதை 24வது ஸ்லோகத்தில் பரிமளரங்கன் பகர்கின்றார். உத்சீதேயுரிமே லோகாஹ ந குர்யாம் கர்ம சேதகம் சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாம் உபஹன்யாமி மா பிரஜாஹ. அகம் நான் கர்மங்களை ந குர்யாம் சேத் செய்யாமல் விட்டால் இமே லோக்காக இம்மனிதர்கள் அனைவரும் உத்சீதேயுகு சீர்குலைந்து போவார்கள். ச மேலும் சங்கரஸ்ய கர்த்தா சீர்குலைவு செய்கின்றவனாகவும் இமா பிரஜாக இம்மாந்தர் அனைவரையும் உபஹன்யாம் அழிப்பவனாகவும் சியாம் ஆவேன். உத்சீதேயுர் இமே லோக்காக ந குர்யாம் கர்மச்சேதகம் என்று கூறப்பட்டது. நான் கர்மங்களை செய்யாவிட்டால் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட கர்மங்கள் வீணானவை என்று நினைத்து மற்றவர்கள் என்னை பின்பற்றி அவற்றை செய்யாமல் விட்டுவிடுவார்கள். விருப்பு வெறுப்புகளுக்கு உட்பட்டு மனம் போனபடி விஷயபோகங்களில் ஈடுபட்டு தீய செயல்களை செய்வார்கள். தாம் விரும்பியதை அடைவதற்காக சாஸ்திர விரோதமான உலகத்தை அழிக்கக்கூடிய பாவ கர்மங்களை செய்வார்கள். கிடைப்பதற்கரிய மனித பிறவியை பெற்றும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என வாழ்ந்து மனித பிறவியை வீணாக்குவார்கள். சங்கரஸ்ய கர்த்தாஸ்யாம் என்று ஏன் கூறினார்? சங்கர என்ற சொல் எல்லா விதமான குழப்பங்களையும் குறிக்கும். வர்ணம், ஆசிரமம், இயல்பு, நாடு, காலம், சூழ்நிலை இவற்றிற்கு ஏற்றவாறு அவரவர் தனித்தனியாக கடைபிடிக்க வேண்டிய சொதர்மங்கள் உள்ளன. கட்டுப்பாட்டோடு தத்தம் சொதர்மத்தை கடைபிடிக்காமல் சாஸ்திர முறையை மீறி நடந்தால் எல்லாமே கெட்டுவிடும். எல்லா தர்மங்களும் குழப்பமாக ஆகிவிடும். கலாச்சார சீரழிவு ஏற்படும். தத்தம் கர்மங்களிலிருந்து வலியவர்களுடைய சொதர்மம், கடமை ஆகியவை அழிந்து மனித பண்பே முற்றிலும் அற்றுப்போய்விடும். நான் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கர்மங்களை முற்றிலும் கைவிட்டால் என்னை பின்பற்றி அனைவரும் கர்மங்கள் செய்யாமல் இருப்பார்கள். இதனால் இவர்களுடைய சொதர்மத்தை நாசம் செய்யக்கூடிய குழப்பத்தை உண்டாக்கியவன் ஆவேன் என்று நந்தகோபகுமரன் நவிலுகின்றார். அர்ஜுனன் என்ன நினைக்கிறார்? குலஷ்டயே பிரணஷ்யந்தி குலதர்மா சனாதனாஹ தர்மே நஷ்டே குலம் கிருஷ்ணம் அதர்மோபி பவத்யுத அதர்மோபி பவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்திரியः ஸ்திரீஷு துஷ்டாசு வாஷ்ணேய ஜாயதே வர்ண சங்கரஹ. யுத்தம் செய்வதால் குலம் அழியும். தொன்று தொட்டு வந்த சனாதன தர்மம் அழியும். அதர்மம் எங்கும் பரவும். குலப்பெண்களின் கற்புக்கு பாதுகாப்பில்லாமலே போய்விடும். இதனால் ஜாதி கலப்பு உண்டாகும் என்றெல்லாம் கூறி பார்த்தன் போர் புரிய மறுக்கிறான். உண்மையில் தனக்குரிய சொதர்மத்தை செய்யாமல் பிறருடைய தர்மத்தை அனுஷ்டிப்பதால் தான் வர்ணசங்கரம் உண்டாகும். எனவே இவனுடைய கடமையை செம்மையாக செய்வாயாக என்று அர்ஜுனனுக்கு அயர்வரும் அமரர்கள் அதிபதி அறிவுறுத்துகிறார். உபஹன்யாம் இமா பிரஜாக என்று கூறுகிறார். கடமைகளை மீறிவிடுவதால் மக்களிடையே பல்வேறு குழப்பங்கள் ஏற்படுகின்றன. மனிதர்கள் போகங்களிலே ஆழ்ந்தவர்களாய் தன்னலத்தில் மூழ்கி விவேகத்தை இழந்து ஒருவரையொருவர் அடித்துக்கொண்டு அழிந்து போவார்கள். இவ்வாறு அதர்ம செயல்கள் அதிகரிக்கும் பொழுது பல்வேறு இயற்கையின் சீற்றமும் ஏற்படும். பிராணிகளுக்கு தேவையான குடிநீரும் உணவும் உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாத பொருட்களும் அநேகமாக அழிந்துவிடும். எங்கும் வறட்சி, வெள்ளம், பஞ்சம், தீ விபத்து, பூகம்பம், பல்வேறு நோய்கள் முதலியன ஏற்பட்டு மக்கள் அழிந்து போவார்கள். நான் சாஸ்திர முறைப்படி கர்மங்களை செய்யாமல் விட்டுவிட்டால்
உலகம் கட்டுமீறி செயல்பட்டு எல்லா பிராணிகளும் அழிவதற்கு பொறுப்பாவேன் என்று பூதேவ பாலன் பகர்கின்றார். உத்சீதேயுரிமே லோகாஹ ந குர்யாம் கர்ம சேதகம் சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாம் உபஹன்யாமி மா பிரஜாஹ.